அடுத்த செந்தில் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னதுனால தான் நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தேன். அப்படியா? ஆக்சுவலி சின்ன வயசில் வந்து கர்லிங் ஹேர் அப்படியோட கொஞ்சம் இதாக தான் இருப்பான். முடி கொட்டை 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 அந்த சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, கருப்பா குட்டையா குள்ளமா முடி வச்சிருப்பாரு அவர் அப்படின்ன மாதிரி முடி கொட்டவுமே, என்னங்க நீங்கள் செந்தில் மாதிரி இருக்கீங்க, செந்தில் சொந்தக்காரரா 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 அப்படின்னு சும்மா. இப்போ ஆஃபீஸ் நான் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அப்போ எல்லாரும் கேட்பாங்க. அதே மாதிரி நான் வந்து நம்ம உறவினர் கிருஷ்ணாராவிடு, உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் கோடம் பக்கத்தில், அங்கே எங்களுடைய ஆஃபீஸ் ஒரு கிரெடிட் கலெக்ஷன் ஆஃபீஸ் கோஆப்டெக்ஸில் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் டெய்லி ஒரு ஸ்கூட்டரில் போய் வருவேன். அப்போ அவங்க உறவினர் கிருஷ்ணா பொண்ணு சொல்லியிருக்கா, அப்பா என்னப்பா இது ஒரு செந்தில் மாதிரி ஒருத்தர் போகிறாரு வர்றாரு. ஒரு நாள் பிடிச்சிக்கிட்டாரு. யோ என்னையா அது, அவங்க சொந்தக்காரர் இல்லைங்க, அவர் எங்கள் ஏரியாக்காரர் தான், பட் அவர் வேற ஊர் நான் வேற ஊர். அப்படியே இருக்கையா, சரி சினிமாவில் நடிக்கிறையா. நம்மளுக்கு எதுவுமே வந்து சினிமாவில் முன் அனுபவமே கிடையாது. அவர் சொன்ன உடனே சொல்லுவாங்கல்ல, சினிமா வந்து நடிக்கிறீங்களான்னு ஒரு ஆசை. அப்படி வந்து தான் சினிமாவில் வந்து நான் என்னுடைய என்ட்ரி அப்படி தான். ஐயா உறவுகள் கிருஷ்ணா அவர் மூலியமா. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ வடிவேலுக்கு ஒரு தனி குரூப் இருக்கு, விவேக்கு தனி குரூப் இருந்துச்சு. இப்போ நீங்கள் எந்த குரூப்பு? நான் எந்த குரூப்பும் இல்லை மேடம். விவேக்கிட்டையும் போக மாட்டேன், வடிவேல்கிட்டையும் போக மாட்டேன். நான் இயக்குநர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு தான் நான் வந்து நடிகர் ஆனதுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது மாதிரி டைம் கிடையல. ஆக்சுவலி நம்ம வந்து என்ன ஆஃபீஸை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதே மாதிரி சினிமாவையும் பார்க்கணும், நம்மளுக்கு டைமிங் கிடையாது. அப்போ இயக்குனரை பார்ப்பேன், அவங்க வேஷம் கொடுப்பாங்க, அதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த அளவுக்கு எது முடியுமோ கடவுள் கொடுத்ததை வந்து. ஸோ நீங்கள் இப்போவும் அந்த ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை மேடம். ஆஃபீஸில் நாங்கள் ஆக்சுவலி 2001 வந்து நான் சினிமா பிஸியில் வந்து விட்டுட்டேன். இப்போ திருப்பாச்சி, சிவகாசி, பேரரசு படம், விக்ரமன் சார் படம், பி.வாசு படம், நிறைய படங்கள் பிஸியான உடனே அதான் தெரியுமே, சினிமா வந்து எல்லாத்தையும் கெடுத்துடும். அதனால நான் ரிசைன்மெண்ட் வந்துட்டேன், பாதியிலே ரிசைன்மெண்ட் வந்து. சரி, உங்களை சினிமா எந்த அளவுக்கு கெடுத்துச்சு? சினிமா கெடுத்ததுன்னு சொல்ல முடியாது மேடம். நீங்கள் தான் சொன்னீங்க.